இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமானுக்கு இன்று திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அவரை சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஏ.ஆர். ரகுமானுக்கு ஆஞ்சியோ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாயில் ஏற்படும் அடைப்பை நீக்கவே இந்த ஆஞ்சியோ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் அவரது உடல்நிலையை மருத்துவர்கள் குழு தீவிரமாக கண்காணித்து வருகிறார்களாம். இந்த தகவல் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. அவர் விரைவில் குணமடைய வேண்டி ரசிகர்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். கடந்த பிப்ரவரி மாதம்தான் ஏ.ஆர். ரகுமானின் முன்னாள் மனைவி சாய்ரா பானு மருத்துவ அவசர நிலை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்ற ஒரு தகவல் வெளியானது. சமீபத்தில் அவர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். சாய்ராவின் உடல்நிலை குறித்த செய்தியை அவரது வழக்கறிஞர் வந்தனா ஷா அதிகாரப்பூர்வ அறிக்கை மூலம் தெரிவித்திருந்தார். கடந்த மாதம் சாய்ரா பானுவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன நிலையில் இன்று ஏ.ஆர். ரகுமான் அவர்களுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கிறது. இந்திய சினிமாவின் முக்கிய பிரபல இசையமைப்பாளராக ஏ.ஆர். ரகுமான் விளங்கி வருகிறார். இவர் தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் பல படங்களுக்கும் இசையமைத்திருக்கிறார். மேலும் பல மொழிகளில் பல்வேறு ஹிட் பாடல்களையும் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமானுக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவர் சென்னை கிரீம்ஸ் ரோடு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது மருத்துவர்கள் குழு தீவிர கண்காணிப்பில் அவருக்கு சிகிச்சை அளித்து வருகிறது.